விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு நண்பர்கள், இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன். ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பார்க்கிறோம், தமிழ் மாத பார்க்கிறோம். எல்லா வருட மாத பலனுக்கும் நிறைய குரு சுக்கிரன் ஜோதி நேயர்களுக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாசம் ஆங்கில புத்தாண்டுல மாசம் ஜனவரி மாசம் தான். இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? மெயினா இதுல வரக்கூடிய முகூர்த்த நாள் மூணே முகூர்த்தம் தாங்க இந்த ஜனவரி மாசத்துல வருது. அதாவது பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, தேய்பிர முகூர்த்தம் தான். அடுத்து 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம் வருது. 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா வளர்பிறை முகூர்த்தம் வருது. இது 3 முகூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான். 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பொங்கல், தை பிறந்தா வழி பறக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம். நான் தை மாசம் பலனா அதை டீட்டெயிலா சொல்றேன். இந்த பண்டிகை பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வருது. எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இந்த தைப்பொங்கலை விசேஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக. அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் சொல்லுவாங்க. நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க. அடுத்ததான் உழவர் திருநாள், அதாவது 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது. அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த பண்டிகையில கலந்துக்குங்க. அது பார்த்தீங்கன்னா தை அமாவாசை 29ஆம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை. பித்தர்களுக்கு இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க. அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னோருக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும். இது பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி வருது. அதாவது ஜனவரி மாசம் 29ஆம் தேதி. இதான் இந்த விசேஷ காலங்கள். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களே, இதுலயுமே பாருங்க, கும்பராசி இதுலயுமே ஒரு லாபகரமான ராசி எதுன்னா இந்த கும்பராசி நம்ம சொல்லணும். ஏன்னா அது கால புருஷனுக்கு 11ஆவது ராசிங்க. அப்ப இதுலயுமே ஒரு லாப எண்ணங்கள் கும்பராசி கண்டிப்பா இருக்கும். பயங்கரமாக ஒரு புத்திசாலியா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி தான். எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஒரு முயற்சி எடுத்துட்டா அந்த எடுத்த முயற்சியில இருந்து வெளியில வரமாட்டாங்க. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை கும்பராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. தன்மானமும் தன்னம்பிக்கை குணமும் கும்பராசிக்கிட்ட உண்டு. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி கும்பராசி தான். சூறாவளி காற்று மாதிரி இந்த வேலையை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன், ஆங்கில மாசத்துல 2025 முதல் மாசம் ஜனவரி மாசம் தான். எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்ன புள்ளி எடுப்பாங்க. லக்னத்துல இருந்து நம்மளுடைய ராசி கட்டத்துல 9 கிரகங்கள் இருக்கும். அது விதி ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நமக்கு யோகமான கிரகமோ அது யோகமான திசைகள், யோகமான புத்திகள் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுத்துரும். யாருடைய ஜாதகத்துல பலவீனமான திசையோ புத்தியோ வருதுன்னா கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா இங்க பலன்கள் மாறுபடும். ஏன்னா சில பேர் சொல்றாங்க கும்பராசிக்காரங்க, நீங்க சொல்லக்கூடிய எனக்கு ஒரு பொது பலனே எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகி கரெக்டா துல்லியமா வருதுங்கிறாங்க. இருந்தாலும் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா அக்யூரேட்டா கொடுக்கும். இப்ப கும்பத்துக்கு இந்த ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட பலன் இருக்குது? கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியில சுக்கிர பகவான், சனி பகவான் சேர்ந்து இருக்குது. அடுத்து 2ஆம் பாவத்துல ராகு பகவான் இருக்கார் மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார், அதாவது ரிஷப ராசியில. அடுத்து 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் கடக ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார். அதாவது
கன்னிகா ராசியில 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரியனும் புதனும் பயிற்சியாகி 12ஆம் பாகம் வந்துருவாங்க. அதாவது கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சூரிய பகவான் பயிற்சியாகி மகரத்துக்கு வர்றார். அடுத்து 24ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி 12ஆம் பாவத்துக்கு வர்றார். 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துக்கு செவ்வாய் பகவான் போறார். மிதுனத்துக்கு, அதாவது வக்ரமாய் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். புனர்பூச நட்சத்திரத்துல போறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்க ராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரகம் உங்களை நோக்கி வந்திருக்குது. ஏன்னா சுக்கிரர் பகவானும் சனி பகவானும் எப்போதுமே நட்பு கிரகங்கள், இது தெரிஞ்ச விஷயம்தான். கும்பராசிக்கு எப்போதுமே சுக்கிர பகவான் 4க்கும் 9க்கும் உடையவர். நம்முடைய சுகம், நமக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியம் எல்லாமே இந்த 9ஆம் பாகத்தை சொல்லுவாங்க. அந்த அதிபதி உங்க ராசியில இருப்பது ரொம்ப சிறப்பு. சுக்கிர திசை வராதா, சுக்கிர புத்தி வராதா, சுக்கிரனுடைய அந்தரம் வராதா சொல்லி ரொம்ப யோசிப்பாங்க. சுக்கிரன் வந்துட்டா கோடியில் அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தான். பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் உங்க ராசிக்கு வந்ததுனால இங்க நான் நல்ல பலன் சொல்லக்கூடிய அனுகிரகம் கும்பராசிக்கு இருக்கு. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனி 2.5 வருஷம், இந்த மார்ச் மாசத்தோட 5 வருஷம் முடியுது கம்ப்ளீட். மார்ச் மாசம் சனி பயிற்சி வரும், மார்ச் மாசம் கடைசிக்கு அப்புறம் முடிஞ்சிடும் 5 வருஷம். அங்கிட்டு 2.5 வருஷம் தான். இப்ப ஜென்ம சனி என்ன பண்ணும்? ஜாதகத்துல நல்லா உள்ளவங்களுக்கு எல்லாம் வேலை உத்தியோகத்தை சூப்பரா கொடுத்துருக்கும், திருமண சந்தோஷம் நடந்திருக்கும், வருமான இன்கம் நல்லா இருந்திருக்கும், நல்லா உயர் பதவி போயிருப்பாங்க, நல்லா ஒரு ப்ரொமோஷன் பார்த்தாங்க. இது எல்லாமே ஜாதக சனி பகவான் யாருக்கு லக்ன அடிப்படை நல்லா இருக்கும் அவங்க எல்லாமே டாப்பா இருந்திருக்கு. இதே சரியில்லாத நபர்களுக்கு என்ன ஒரு பலவீனத்தை கொடுத்தார்? வருமானங்கள் அறவே இல்லை, ஒரு சோம்பேறியாக ஒரு குணத்தை கொடுத்துட்டார். பணத்தை கொடுத்து ஏமாத்துறாப்ப ஒரு ஏமாற்றத்தை நிறைய பார்த்துட்டாங்க. பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க நிறைய பேர். எதிர்பார்த்த வருமான இன்கம் சரியா அமையல, குடும்பத்துல சரியா இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை சரியான ஒரு அமைப்புல இல்லை, நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த துறையில ஒரு தடைகள், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர். அது மட்டும் இல்லாம எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சரியா அமையல. வீடோ இடமோ பூமியோ கோர்ட்டோ கேஸோ வழக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பாக்குறது, உடல்ல ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது நிறைய பேர் கேட்டா. யார கும்பராசி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க, ஆமா இந்த விஷயத்த நான் சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் இருக்குமா? இனிமேல் இது தொடருமா? தொடரவே தொடராது. இனிமே எல்லாமே வெற்றி ஜெயம். சுக்கிரன் வர்றார், சூப்பரான யோகம். என்னுடைய முதல் பலன், நிறைய பேருக்கு இடம் வாங்குறதா, வீடு வாங்குறதா, வண்டி வாங்குறதா, வாகனம் வாங்குறதா, இல்ல வெளிநாடு போறதா, வெளியூர் போறதா, இந்த பிளான் இருக்கா? எடுத்துக்கங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பாக வீடு கிரக பிரசனம் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்னைய பொறுத்தவரை சொந்தமா வீடு கட்டக்கூடிய அமைப்பு வருது, சொந்தமா இடத்த மாத்தக்கூடிய அமைப்பு வருது. கண்டிப்பா வண்டி வாகனம் பூமி சார்ந்த சொகுசான காரு பங்களா இது எல்லாமே இந்த ஜனவரி மாசத்துல கிடைக்கணும். அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துட்டால் கிடைச்சிரும். ஏன்னா எனக்கு அதிகம் ஜாதகம் கொடுத்தது கும்பராசி, அதனால சொல்றேன். வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே சாதகமா அமையும். உங்க வீட்டுல ஒரு மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லுவேன். இப்ப நான் வெளிநாடு போறேன், வெளியூருக்கு போறேன், எல்லாமே முயற்சி பண்றேன், எனக்கு கிடைக்கும் ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க போவீங்க, உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிரும், எந்த ஒரு தடையும் இருக்காது. அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு? அற்புதமா இருக்குது. காரிய வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பா உண்டு. என்னை பொறுத்தவரை வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை கிடைக்குங்க. கும்பராசிக்கு வேலை உத்தியோகம் அனுகூலமா, அற்புதமான வேலை, இல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை, வெளிநாட்டு வெளியூர்ல பார்க்கக்கூடியலாம், இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் சாதகமா அமைஞ்சே தீரும். சனி பகவான் குருவோட சாரத்துல, குரு 2க்கும் 11க்கும் அதிபதி. சுக்கிர பகவான் பாருங்க 2ஆம் வீட்டு அதிபதி சதயனத்தில் நிற்கிறாரு. அப்ப கண்டிப்பா பிரம்மாண்டமான வேலை கிடைக்கும். ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது சார்ந்த வேலைகள் வரலாம். அதுக்காண்டி நீங்க முயற்சி எடுத்தாதான் அந்த வேலை வரும். வேலை உத்தியோகம், வெளிநாடு வெளியுத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கும்பராசியை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. எங்கே வேணாலும் லோன் கேட்டு பாருங்க, உடனே சாங்ஷன் ஆகும். எப்படிப்பட்ட கடன் எங்க போய் கேட்டாலும் சரி, உங்க பக்கம் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். உடல் உபாதை இருக்காது, மருத்துவ செலவு குறைச்சிருவீங்க. பாக்யாதிபதி வர்றதுனால சொல்றேன், என்ன காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரபான் உங்க ராசிக்கு வர்றதுனால உடல் உபாதை இல்லை, மருத்துவ செலவு குறையுது. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாசம் நல்ல ஒரு பர்ஃபெக்டா இருக்குது, பாத்துக்கோங்க.
நிறைய பேருக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை இருக்கும். இல்ல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இனிமேல் தொழிலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏன்னா தொழில் தான் உங்களுக்கு சரியா அமையல, கொஞ்சம் லாஸா கொடுக்குது. 2-3 மாசம் ரொம்ப அடி வாங்குது கும்பராசியை பொறுத்தவரை. இனிமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். இப்பதானே சனிபவன் வக்ர நிவர்த்தியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் பணத்தை கொடுத்துட்டேன், பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், அந்த பணம் கிடைக்குமா, வசூல் பண்ணுவானா, கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், நெருப்பு சார்ந்த துறைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சொல்றேன், அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம் கண்டிப்பா உண்டு. கல்விக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு. அரசியல் ஃபீல்ட்னா சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள். அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது என்னை பொறுத்தவரை. கெமிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். இந்த துறை சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு முதல் நட்சத்திரம், அதாவது அவிட்டனத்துல பிறந்தவங்க, 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, எப்போதுமே தைரிய குணம், தன்னம்பிக்கை விட மாட்டேங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடல் ரீதியாக ஒரு தடைகள் இருந்துச்சு குடும்பத்துல. ஏன்னா கொஞ்சம் வருமான பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எதிர்பார்த்த லாபங்கள் சரியா கிடைக்கல, உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் மந்தமான தன்மை, இதெல்லாம் இருந்துச்சு. இனிமே இருக்காது. உங்களுக்கு வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது. திருமண பேச்சு, காதல் திருமணம், 2வது திருமணம், இது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. திருமணத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமே போகக்கூடிய காலகட்டம். ஏன்னா ரொம்ப திருமண காலத்துல நிறைய தடைப்பட்டுச்சுல, இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சார்ந்த விஷயம், வாங்கக்கூடிய யோகங்கள், வருமான இன்கம் சார்ந்த விஷயம், கொடுத்த பணம் கிடைக்கிறது, எல்லாமே லாபத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு வேணா காக்கி யூனிஃபார்ம் போய்ட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. பிரம்மாண்டமான சிந்தனை உங்கள்கிட்ட அதிகம் இருக்கும். உங்க சிந்தனை எல்லாமே வெற்றியா வருது. வீடு, வண்டி, வாகனம், இடம், பூமி, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. என்னைய பொறுத்தவரையும் இந்த சதயனத்துல பிறந்தவங்களுக்கு தொழில லாபம் நல்லா இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வரது வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு காரியத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே சாதகமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் என்னை பொறுத்தவரை. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் தான் அந்த ஜனவரி மாசம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புரட்டாசியில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம், நல்ல ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம், அடக்கமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா வரும். இனிமே தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வீடு, வண்டி, வாகனம், லாபம், வருமானம், இன்கம், தொழில சார்ந்த விஷயம், முன்னேற்றம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு என்னை பொறுத்தவரை நல்லா ஒரு சாதகமா இருக்கு. பாத்துக்கோங்க. நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? ஒரு வெற்றி பாதை, விபரீத ராஜயோக பாதையாவே கண்டிப்பா அமையும். பாத்துக்கோங்க. வரக்கூடிய ஜனவரி மாத கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.